ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி இல்லை, 3 நாள் முன்னாடி இருந்தே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் கேத்ரின் பார்த்தீங்கன்னா அனுப்பலை. நாங்கள் திடீர்னு அனுப்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால அனுப்பவே இல்லை. ஒரு நல்ல நாள் பார்த்து அனுப்புவோம் அப்படின்னு இன்னிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதான் பாருங்கள், ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் ஒன்று இன்னும் ரெடி ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் கேட்டு பாபா ஸ்கூலுக்கு போகிறாரு. என்ன மீனம்மா, உனக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாங்க, கேத்ரின் இன்னிலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் காலையிலேருந்து எனக்கு வேலை அதிகங்க. காலையில் டிஃபன் செய்யணும், மதியம் லஞ்ச் கட்டி கொடுத்து அனுப்பணும். இவங்களை கூப்பிட்டு போகிறது மட்டும் அவர் கூப்பிட்டு போவார். சாயந்தரம் ஈவினிங் போயிட்டு நான் கூப்பிட்டு வரணும். இதுலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஐயோ பாவம் மீனம்மா. இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குதுங்க, வாங்க பார்க்கலாம். இது தாங்க அந்த இன்ட்ரெஸ்டான விஷயம். எப்பவுமே நான் தான் சாமான் எடுத்துகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பார். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இழுத்துனே வந்துட்டார், வான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கம்பெனியில் நான் அவங்க சாமான் வாங்கி தரேன் சொல்லிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக. எனக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக வாங்கி வந்து திடீர்னு கையில் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நான் எதுவும் தெரியலைங்க. இப்போ தான் பிரிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுவும் பின்னாடி ஒன்று இருக்கு பாரு. இது ஒரு பாத்திரம். இது மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிக்கிற பாத்திரங்க. இது ஸ்டீல் ஸ்டெய்னர் பாட்டுங்க. 2.5 லிட்டர்ஸு. அதாவது 3 லேயர் இன்சுலேஷன் இருக்குங்க. அதனால் அடி பிடிக்காது நமக்கு. ரைஸு, பாஸ்தா, நூடுல்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாத்தையும் இதில் குக் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வடிக்கும்போது கைக்கு எந்த பிரச்சனையும் வராமல், துணியும் பிடிக்காமல், இதில் இருக்கிற ரப்பர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. வெயிட் எப்படி இருக்குது? வெயிட் கூட நல்லா இருக்குது. ரொம்ப மூடி போட்டு பாரு. மூடி தண்ணி வடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வடிக்கும்போது அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கின்னு இப்படி பண்ணிட்டு வடிக்கலாம். அந்த மாதிரி வடிக்க வேண்டியது. நல்லா இருக்குது. இனிமேல் நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனால் சாப்பாடு ஈஸியாக செய்ய சொல்லிடலாம். கை மேலே ஊற்றிக்காமல் வச்சிடுவான். இதெல்லாம் இருக்குது. அதில் எல்லாம் கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட்ஸு. என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ அதாவது எப்படி யூஸ் பண்ணணுன்றது மேனுவல் கூட இருக்குங்க. இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து தேங்க்யூ. வாசத்தவா ஏய் தோசை காஸ்ட் ஐரன், அதாவது இரும்பு தவாங்க. இது நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்டாக கூட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பு கடாய் கொடுத்துக்கிறாங்க. நான் ஆப்பமே செய்ய மாட்டேன், அதனால வாங்க மாட்டேன் சாமான கடையில். நான் மரியாதை செய், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாமான கடைக்கு போகும்போது அவர் எடுத்து கொடுப்பாரு, எடுன்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ வாங்கி ஹெல்த்துக்கு நல்லது, ஹெல்தி ஃபுட்டு. சரி இந்த பக்கம் கல் மாதிரி இது நல்லா சைனிங்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுற கடாயிங்க. அதாவது ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, எந்த ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது கடாய், வெயிட்டாகவும் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கடாய் கொடுத்துருக்குறாங்க. சட்னி அந்த மாதிரி ஏதாவது தாளிச்சிக்கலாம். இதுவும் இரும்பு தாங்க. நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. வேணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கலாம். இன்னும் ஸ்க்ரீனில் தெரியும், நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் 12% குறைவான விலைக்கு பொருட்கள் கிடைக்குங்க. காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை, வேர்க்கடலை சட்னிங்க. கேத்திக்கு பிடிச்ச முட்டை குழம்பு, சாதம் லஞ்சுக்கு. भद्र कहते हैं बाय बाय।
பாய் வேதம்மா. கேத்ரின் ஸ்கூல் போயாச்சுங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே, புது ஸ்கூல் வேறு. 5வது முடிச்சுட்டு 6வது போகிறா கேத்ரின்னு. யூனிஃபார்ம் வந்து எடுத்துட்டுங்க. இன்னொரு கோட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கலர் ட்ரெஸ்லேயே போயிருக்கிறேன். ஃபஸ்ட் டே எப்படி இருக்க போகிறா தெரியல. புது ஸ்கூல் வேறு. பழைய ஸ்கூல்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் சொல்லி தான் அனுப்பினேன். நான் என்ன யார்கிட்ட பேசாமல் இருக்காதுமா, பக்கத்து கிளாஸ்லாம் வந்து யார்கிட்ட ஃப்ரெண்டு சீக்கிரம் வந்து கேத்தி வந்து யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாதுங்க. அதான் பெரும் பிரச்சனையே. சொல்லி தான் அனுப்பினேன். உங்ககிட்ட வந்து யாராவது வந்து பேசுனா பசங்க பேசுமா, ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படின்னா சரிம்மா சொல்லிட்டு போயிருக்கிறேன். 1.5 மாதம் குழந்தை வீட்டிலே இருந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது எனக்கு வீட்டில் பசங்க இல்லாமல். தோசை நல்லா முறுமுறுன்னு சுட்டுருக்காங்க. இது சட்னி சூப்பராக இருக்குது. கேத்ரின் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். கேத்ரின் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதான் ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போகிறத ஒரு விஷயம். ஆனால் பழைய ஸ்கூலில் புது ஸ்கூலுக்கு போகிறான் இன்றைக்கி. ஸ்கூலே வேறு, ப்ரைமரிலேருந்து ஹை ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலும் வேறு புதுசு. என்ன பண்ண போகிறான்னு தெரில. நமக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனாவே பயங்க சின்ன வயசுலேருந்தே. எனக்கு இப்போ கூட பயம்தான். அதான் நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியாக. டீச்சிங்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக ஸ்கூலில் அடி எடுத்து வைக்கினா கூட பயம் தான் எனக்கு. ஸ்டூடெண்ட்டாக எந்த மாதிரி பயம் இருந்தால் அதே மாதிரி பயம் தான் டீச்சராக கூட. ஸ்கூலுன்னாவே நமக்கு பிடிக்காது. கேத்ரினும் அதே மாதிரி தான். அவனுக்கும் ஸ்கூல்னா பிடிக்காது. ஆனால் மீனம்மாலாம் அப்படி இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுன்னா. சுபாஷ் உனக்கு? எனக்கு பிடிக்கும். அவனுக்கும் பிடிக்குமாங்க? எங்களுக்கு தான் பிடிக்காது போல். எங்களை மாதிரி ஸ்கூல் பிடிக்காதுங்க. யாரும் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கேத்தி ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போனால் இவ்வளோ நேரம் மாயா ஆச்சு தள்ளிட்டு இருந்ததுங்க. மாமலாம் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. கேத்தி கூப்பிட்டு வர இப்போ மெயின் ரோடு போனேங்க. ஆனால் பொம்பளை பசங்கன்றதுனால நிறைய ஃபோனில் நியூஸ்லாம் பார்க்குறோம், பயம் எங்களுக்கு. அதனால் இவ்வளோ நேரம் அங்கேயே உக்காந்துட்டு இருந்தேங்க. வேன் அப்படி வரது பார்த்த உடனே தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் பசங்களை கூப்பிட்டு வரலான்னு. ரயில்வே ட்ராக்கெல்லாம் தாண்டி வரணுங்க. அதனால தான் பசங்களை வந்து சின்ன சின்ன பசங்களாம் இருந்தாங்க. அதனால் தெலுங்கு மீடியம் போட்டான். இப்போ 6th கிளாஸ் போகிறா. கொஞ்சம் தெளிவு தெரியுது ட்ராக்கில் தாண்டி வர மாதிரி. நம்ம ஒரு டைம் இல்லைனாலும் பசங்க தாண்டி வந்துடும் ஒரு நம்பிக்கை, தைரியம். அதனால தாங்க இந்த வருஷம் வந்து இங்கிலீஷ் மீடியம் போட்டுருக்குறோம். ஃபஸ்ட் நாள் போயிருக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு தெரியல. அவகிட்ட கேட்டு பார்க்கலாம். கேத்தியும் வேதம் வந்துட்டுருக்காங்க. இந்த பாருங்க, இந்த ட்ராக்கெலாம் தாண்டி தான் வந்து மெயின் ரோட்லேருந்து வேன் அங்கே இறக்குவாங்க மரத்தாண்ட. ஸ்கூல் எப்படி இருந்தது கேட்டோம்? என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்களா? நாலுலேருந்து யூனிஃபார்ம் போட்டு வரணுமாம்மா? யூனிஃபார்மு, ஷூவு எல்லாம் போட்டுன்னு சொன்னாங்க. எல்லாம் போட்டுன்னு சொன்னாங்களா? இன்றைக்கி புது ஸ்கூலு ஃபஸ்ட் நாள். டீச்சர்ஸ்லாம் நல்லா பேசுனாங்களா? ஃப்ரெண்டு யாராவது கிடைச்சாங்களா? கேத்திக்கு வந்து ஃப்ரெண்டு கிடைச்சாங்களா? ஃப்ரெண்டு பேர் கூட கேட்காம வந்துட்டுக்கிறேன். உங்கள் புது கிளாஸ் ரூமில் எப்படி இருக்குது வேதா? எனக்கு அதே கிளாஸ் தான் தெரியுமா, அதே ஸ்டூடெண்ட். நீ 7th இப்போ? இருந்தாலும் கேத்திக்கு என் கிளாஸ் வச்சுட்டு அவன் கிளாஸ் வச்சு எங்களுக்கு வச்சுட்டாங்க. அச்சோ, அதே ரூம் தானே இப்போ உங்களுக்கு? கேத்தி வந்து அழுதுட்டு வரும்னு பார்த்தோம். செம்ம ஜாலியாக வந்துட்டு இருக்குங்க வேதா கூட சேர்ந்துக்கின்னு. நாலுலேருந்து நீ கிளம்பி போயிடுறியாடா? ஸ்கூல் பிடிச்சிதா? கேத்தி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சான். ரொம்ப ஜாலியாக தான் வந்துட்டுருக்கா. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் நாள் ஸ்கூலு, புது ஸ்கூல் வேறு, தெலுங்கு மீடியம் வேறு இருந்துட்டா 3 வருஷம். திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் போகிறாளே, அவளுக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு பார்த்துக்கினே நினச்சிட்டே வந்தேன். எப்படியும் அழ போகிறா பார்த்தோன்னே சொல்லிவிட்டு. அவளை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வந்துட்டுருக்கா. ஃபஸ்ட் டே அதுவும் புது ஸ்கூலில் சந்தோஷமாக போய் வந்துட்டாருங்க. இன்றைக்கி வீடியோவில் தாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாப்பா.